வீரயுகநாயகன் வேள்பாரி பாகம் 29. இப்போ அந்த மாளிகைக்குள்ளே நம்ம அந்தோன் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு மனசு பூராமே வந்துட்டு திசைவேளார் சொன்ன மாதிரி நம்மளால் கரெக்டாக வரைய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமாகவே உட்காந்துக்கிட்டு இருக்கான். மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய மாணவர்களெல்லாம் பெயிண்ட்டை மாற்றிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா இது கரெக்டாக வரைஞ்சாச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம அந்தோன் மேலே பார்த்துட்டு இல்லை அது கொஞ்சம் வெள்ளை நிறம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் பெயிண்ட் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமாகவே உட்காந்துக்கிட்டு இருக்கான். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பெயிண்ட் அடிக்கிறாங்க. பெயிண்ட் அடித்து முடிச்சுட்டு இப்போ ஓகேவான்னு கேட்குறாங்க. அப்போ வந்து பார்த்தோன்னா அவனுக்கு மனசே இல்லை, என்னடா ஒரு மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் உட்காந்துக்கிட்டு இருக்கான். சரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் மேலேயே பார்த்துட்டு இருந்தான். மேலேயே அந்த ஓவியத்தையே பார்த்துட்டு இருந்தவன் கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தோன்னா ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு ஒரு அந்த தேவாங்கு விலங்கு இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு அந்த தேவாங்கு விலங்கு கிட்ட குச்சி எடுத்து நீட்டிக்கிட்டு அடிக்கிற மாதிரியே போயிட்டு இருந்தான். அந்த விலங்குகளும் வந்து பார்த்தோன்னா அங்கேயும் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதையவே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தான். அவனுக்கு திருப்தியாக சுத்தமாக இல்லை, என்னடா இப்படி ஆயிடுச்சேன்ட்டே தான் உட்காந்துட்டு இருந்தான். அதுவும் இல்லாமல் அவனுக்கு மனசு பூராவுமே வந்துட்டு இப்போ அந்த சடங்கு நடக்கும் இல்லையா, அந்த தட்டு மாத்திர நிகழ்வு இருக்கு இல்லையா, அங்கே அவன் போகலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் வருத்தப்பட்டுட்டு இருக்கான். ஏன்னா அவன் வந்துட்டு பார்த்தோன்னா இந்த அரண்மனை கணியன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறான். அவனுக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ அந்த தட்டு மாத்திர ஃபங்க்ஷனில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு உட்காந்துருக்கான். ஆனால் அவனால் போக முடியல. சரி நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நம்ம ஒழுங்காக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே அந்த மனசோடையே உட்காந்துட்ருக்கான், அரை மனசோடையே உட்காந்துட்ருக்கான் நம்ம அந்துவன். இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொற்சுவை வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போது உள்ளே போயிட்டாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க, அந்த அறைக்குள்ளே போயிட்டாங்க நம்ம பொற்சுவை. கூடவே வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய தோழியுமே வந்து பார்த்தோன்னா போகிறாங்க. அவங்க தோழியுடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா சுகமதி. அவங்களுமே அந்த அறைக்குள்ளே தான் இருக்காங்க. இப்போ நம்ம பொற்சுவை வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கூண்டு இருக்கு இல்லையா, பறவை கூண்டு, அந்த கூண்டையவே வந்து பார்த்தோன்னா பார்த்துட்ருக்காங்க. அந்த பறவை வந்து பார்த்தோன்னா உள்ளே இருக்குது. அந்த பறவையுடைய ஒரு சின்ன இறகு பகுதி மட்டும் கீழே விழுந்திருக்கு. அந்த இறகை வந்து பார்த்தோன்னா எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் நாளில் நீங்களும் பறந்து போயிடுவீங்க, அதுக்கப்புறம் இந்த அரண்மனையில் நான் யார் கூட பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக உட்காந்துட்ருக்காங்க நம்ம பொற்சுவை. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சுகமதி இருந்துட்டு, நீங்கள் ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க, இவ்வளோ சோகமாக இருக்கக்கூடிய ஆளே கிடையாதே நீங்கள், உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்த சோகம் வர வைக்குதோ அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்களே, இப்போ என்னத்தை இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒரு விஷயங்கள் என் மனசுக்குள்ளே இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு நான் வெளியே சொல்ல விரும்பலை, ஆனால் அதை நினைக்காமலும் இருக்க முடிய மாட்டேங்குது, அதை நினச்சா எனக்கு ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்ல, அப்படி என்ன உங்கள் மனசுக்குள்ளே ரொம்ப சோகங்கள் இருக்குது, அதை எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகமதியுமே கேட்குறா. அதுவும் இல்லாமல் அப்படி ஏதாவது ஒரு சோகங்கள் உங்கள் மனசில் இருந்துச்சுன்னா அதை உங்கள் மனசுக்குள்ளேயே வரவிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உடனே நம்ம பொற்சுவை சொல்கிறா, அப்போ புதிய விற்பனை வரவிடாதன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே ஆடி போயிடுறா நம்ம சுகமதி. புதிய விற்பனுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு யோசிக்கிறப்பதான் நம்ம பொற்சுவை ஒரு விஷயத்த சொல்கிறா. என்ன அப்படின்னா, முதல் முறையாக வந்து பார்த்தோன்னா அவள் யவன நாட்டில் தான் வந்து பார்த்தோன்னா ஒருத்தனை லவ் பண்ணியிருக்கா. தான் அப்பா வந்து பார்த்தோன்னா ஒரு செல்ல மகளாக தான் வளர்ந்துருக்கா பொற்சுவை. ஆனால் அப்பா கிட்ட போய் இந்த மாதிரி தான் ஒருத்தனை காதலிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறதுக்கு பொற்சுவைக்கு தைரியம் பத்தலை. அதனால் தான் அண்ணன் கிட்ட தான் முதல் முறையாக சொல்லியிருக்கா பொற்சுவை, இந்த மாதிரி நான் ஒருத்தனை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அண்ணனும் வந்து பார்த்தா என்ன சொல்லியிருக்கான்னா, இப்போ நான் ஒரு போருக்காக வெளியூர் போகிறேன், போயிட்டு வந்து நானே வந்துட்டு அப்பா கிட்ட எடுத்து சொல்கிறேன் இந்த மாதிரி காதலிக்கிற விஷயத்த அப்படின்னு சொன்னான் எங்கள் அண்ணன். ஆனால் அவன் போருக்கு போயிட்டான். அதுக்குள்ளேயே வந்து பார்த்தோன்னா அவன் திரும்பி வர்றதுக்குள்ளேயே எங்கள் அப்பா எனக்கு திருமணம் ஏற்பாடு பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா நம்ம பொற்சுவை. இதை கேட்ட உடனே அந்த சுகமதிக்கு வந்து பார்த்தோன்னா ஆடி போயிடுறா. என்னடா இந்த அம்மாவுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை போலையே அப்படிங்கிற மாதிரி ஆடி போயிடுறா. அப்போ தான் நம்ம சுகமதி கேட்குறா, இப்போ என்ன தான் பண்ண போகிறீங்க, வேற ஒருத்தனை நீங்கள் காதலிக்கிறீங்க, இப்போ இவன் கூட கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க இந்த புதிய விற்பன் கூட, இந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்க, ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா இந்த மதுரை நகரம் முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா யவனர்களுடைய அந்த ஒரு புகழ் பரவி கிடக்குது. எங்கள் அப்பா வந்துட்டு என்னை ரொம்ப நம்பி தான் பொண்ணை உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு வாக்கும் கொடுத்துட்டாரு. அதுவும் இல்லாமல் யவனர்கள் ஒவ்வொரு நாளும் பரிசு பொருட்களை கொண்டு வந்து இறக்கிக்கிட்டே இருக்கானுங்க. இவ்வளோ ஆடம்பரமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விழா நடக்க போகுது. இந்த சமயத்தில் எனக்கு இந்த திருமணத்தில் இஷ்டம் இல்லைன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஒரு சங்கட்டத்தில் போய் முடியும், அது வந்து பார்த்தீங்கன்னா நடக்கவே விட மாட்டேன் நான், எங்கள் யவன குலத்துக்கே அது அவமானமாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொற்சுவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சோகமாகவே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் அந்த ஒரு அவைக்குள்ளே ஏகப்பட்ட பரிசு பொருட்களை கொண்டு வந்து இறக்குறானுங்க. அதில் வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு கட்டில் வந்து பார்த்தோன்னா கொண்டு வந்து இறக்குறாங்க. அந்த கட்டில் வந்து பார்த்தோன்னா பெரிய கட்டிலாகவே இருக்குது. அந்த கட்டிலுடைய ஒவ்வொரு கால் தெரியல, ஒரு 4 கால் இருக்குள்ள கட்டில்னா, அந்த 4 காலில் ஒவ்வொரு காலுமே வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு குளத்தில் இருக்கக்கூடிய காவல் மரத்தை வந்து பார்த்தோன்னா வெட்டி அந்த மரத்தில் செஞ்சாங்களாம். அந்த மாதிரி பெருமையெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கான் ஒருத்தன் அந்த கட்டில் கொண்டு வந்தவன். அது எல்லாத்தையுமே கேட்டாங்க. அவை முழுக்க வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக வந்து பார்த்தோன்னா உற்சாகத்தோடு இருக்காங்க. என்னப்பா இந்த அளவுக்கெல்லாம் வந்து ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க ஒரு கட்டிலுக்காக அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க.
இங்கே இத்தனை விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது இப்போ வந்து தட்டு மாத்திர ஃபங்க்ஷன் நடந்துச்சு இல்லையா, அதுக்காக வந்துட்டு அங்கே ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி வந்து பார்த்தோன்னா அரேஞ்ச் பண்ணியிருக்காரு நம்ம குலசேகர பாண்டியன். அதாவது பெண்கள் வந்துட்டு ஆடுற மாதிரியான ஒரு ஆட்ட நிகழ்ச்சியை வந்து பார்த்தோன்னா அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஆனால் நம்ம சூழ்கடல் முதுவன் இருக்கான்ல பொற்சுவையுடைய அப்பா, அவங்க பார்க்கணுன்றதை இப்போ ஆடல் பாடல் நிகழ்ச்சியெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவருக்கு இந்த ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியிலலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவருக்கு முழுக்க முழுக்க திசைவேலரை போய் பார்க்கணும், அவர் கூட கொஞ்ச நேரம் பேசணும் அப்படிங்கிறதுல தான் ரொம்ப ஆர்வமாக இருந்தார். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூழ்கடல் முதுவன் வந்துட்டு சொல்லிடுறாரு, இந்த மாதிரி இந்த ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியில் நீங்களே பாருங்கள், ஜாலியாக பார்த்துட்டு ரசிச்சுட்ருங்க, நான் போயிட்டு திசைவேலர் கூட கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த அவையிலிருந்து கிளம்பி போயிடுறாரு. நம்ம திசைவேலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரண்மனையில் தங்கியிருக்காரு. அந்த அரண்மனைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரங்கள் நிலா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரைஞ்சி வச்சுருக்காங்க. அந்த கணிப்பை வந்து பார்த்தீங்கன்னா வரைஞ்சி வச்சுருக்காங்க. அதை வந்து பார்த்தோன்னா பார்த்துக்கிட்டே உட்காந்துட்ருக்கார் நம்ம திசைவேலர். இப்போ நம்ம சூழ்கடல் முடுவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திசைவேலரை பார்க்கறதுக்காக போகிறாங்க. திசைவேலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வணங்கி அவரை வரவேற்று இந்த இருக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா உட்காருங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் எதிர்க்க உட்காந்துக்கிறாங்க. யார்? நம்ம திசைவேலரும் சூழ்கடல் முதுவனும். இந்த சமயத்தில் நம்ம சூழ்கடல் முதுவன் இருந்துட்டு உங்களை பார்க்கணும் தாங்க நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். ஏன்னா நம்ம கபிலர் இருக்கார்ல, அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர நிறைய கவிதைகள் எழுதியிருக்காரு. அந்த கவிதைகளில் மேக்ஸிமம் வந்துட்டு உங்களை பற்றி தான் புகழ்ந்து எழுதியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி திசைவேலர்கிட்ட சொல்கிறாரு. உடனே அதுக்கு திசைவேலர் இருந்துட்டு கபிலரா, கபிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறையா வாட்டி அவர் கூட பேசியிருக்கேன். கபிலர் வந்துட்டு எப்போவுமே இந்த வானிலை அந்த விஷயத்தில் அவர் அதிகமாக இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டார். நான் நிறையா வாட்டி அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், இந்த மாதிரி வானத்தில் இது இங்கே இருந்துச்சுன்னா இதுக்கு இது அர்த்தம், அதுக்கு அது அர்த்தம்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனால் அதில் அவர் கண்டுக்கவே மாட்டார். அவர் பாட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கவிதை எழுதிட்டு இருப்பார், இந்த மாதிரி ஒரு புலவனாக தான் அவர் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு திசைவேலர். அதுக்கு நம்ம சூழ்கடல் முதுவன் சொல்கிறான், இந்த மாதிரி கபிலர் வந்துட்டு அந்த வானிலைகளை தான் கரெக்டாக அறியாமல் இருந்திருக்காரே தவிர உங்களை கரெக்டாக கணிச்சிருக்காருப்பா அப்படிங்கிற மாதிரி அவருடைய கவிதைகளெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களை பற்றியே தான் புகழ்ந்து பாடியிருப்பார். நான் பெருசாக இந்த வானிலையிலலாம் இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆள் நான் கிடையாது. ஏன்னா நான் முழுக்க கடல் பகுதியிலேயே இருக்கிறவன். அரண்மனையில் இருக்கிறவங்க தான் இந்த வானிலையில் இது சரியில்லை அது சரியில்லைன்ட்டு சொல்லிட்டு இருப்பானுங்க. நான் முழுக்க கடலில் இருக்கிறவன், அதனால் இந்த வானிலையெல்லாம் நான் கண்டுக்க கூட கிடையாது. ஆனால் அந்த கபிலருடைய கவிதைகள் தான் என்னை உங்கள் மேலே இவ்வளோ ஆர்வத்தை தூண்ட வச்சுது அப்படிங்கிற மாதிரியுமே சொல்கிறாரு நம்ம சூழ்கடல் முதுவன். அப்படியே வந்து பார்த்தோன்னா அவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ தான் நம்ம திசைவேலர் கேட்குறாரு, ஒரே ஒரு சந்தேகம் தாங்க உங்ககிட்ட கேட்கணும்னு நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிருந்தேன். என்ன அப்படின்னா, இந்த யவனர்கள் வந்துட்டு ஒரு நாளைக்கு 12 மணி நேரம், ஒரு ராத்திரிக்கு 12 மணி நேரம்னு சொல்லிட்டு கணிச்சிருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ஒரு நாளை வந்து 60ஆக பிரிக்கிறீங்க, அதே மாதிரி ஒரு இரவையுமே 60ஆக பிரிக்கிறீங்க. இது எப்படி வந்து பார்த்தோன்னா எதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நாங்கள் வந்துட்டு சனி கிரகத்தை வச்சு நாங்கள் கால்குலேட் பண்ணுவோம். இந்த பூமியை வந்து சனி கிரகம் எவ்வளோ நேரம் சுற்றி வருது, அந்த சனி கிரகத்துக்கும் இந்த பூமிக்கும் என்ன ரிலேஷனோ அதை வச்சு நாங்கள் கால அளவை போடுவோம். அப்படி பார்க்கும்போது தான் 60 நாங்கள் பிரிக்கிறோம். உங்கள் யவனர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வியாழன் கிரகம் இருக்கு இல்லையா, அதை வச்சு பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வியாழன் தான் வந்து 12 வாட்டி சுற்றி வரும் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் 12 அவங்க பிரிக்கிறாங்கன்னா வியாழன் கிரகத்தை வந்து அவங்க இது வச்சுருக்காங்க போல், அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி அவங்க வச்சுக்கிட்டாங்க, எங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நாங்கள் வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி திசைவேலர் சொல்கிறாரு. சரிங்க ஐயா, இது 2ல் எது கரெக்டு, எதை நான் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூழ்கடல் முதுவன் கேட்க, நீ எதை வேணால் ஃபாலோ பண்ணலாம்ப்பா, அவங்க ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க, அது வேணும்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோ, நாங்கள் வந்து இப்படி ஃபாலோ பண்ணுறோம், இதை நீ வேணும்னா நீ ஃபாலோ பண்ணிக்கோ. இல்லையா, நீ வந்து கடலுக்குள்ளே பயணிக்கக்கூடிய ஒரு ஆள், நாங்களாம் நிலத்தில் வசிக்கக்கூடிய ஆளுங்க, அதனால் கடலுக்கு தேவைப்படுற மாதிரி நீ வேறு ஏதோ புது ரூல்ஸ் போட்டாலும் போட்டுக்கோ, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு நம்ம திசைவேலர். இந்த பதிலை கேட்டவுடனே ஆடி போயிடுறாரு. நான் ஒரு கேள்வி கேட்டால் என்னையே வந்து பார்த்தோன்னா ஒரு கேள்வியை உருவாக்க வச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஆடி போயிடுறாரு நம்ம சூழ்கடல் முதுவன். இந்த சமயத்தில் தான் வந்துட்டு இவங்க இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்காங்கல்ல, அதுக்கு அந்த பக்கம் அந்த ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி வந்து ஆரம்பிக்கிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொதிய வெப்பன், குலசேகர பாண்டியன், அப்புறம் அந்த பாண்டிய நாட்டை சேர்ந்தவங்க, அப்புறம் யவன நாட்டை சேர்ந்த மற்றவர்கள், அவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி வந்து ஆரம்பிக்குது. அப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய யாழ் வந்து பார்த்தோன்னா ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த பெரிய யாழில் வந்து பார்த்தோன்னா பெரிய பெரிய நரம்புகள் வந்து பார்த்தோன்னா இருக்குது. அந்த நரம்புகளை வந்து பார்த்தோன்னா ஒரு பெண் வந்து அந்த நரம்புகளை வாசிக்க ஆரம்பிக்கிறான். அங்கே இன்னும் வந்து பார்த்தோன்னா அந்த ஆட்டக்காரங்களாம் நிறையா பெண்கள் வந்து பார்த்தோன்னா நிற்கிறாங்க, ஆட தெரிஞ்சவங்கலாம், அவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா அப்படியே அசைன் பண்ணி நிற்கிறாங்க. இந்த யாழ் வாசிக்கிற பெண் வந்து பார்த்தோன்னா யாழை வாசிச்சுக்கிட்டு இருக்கா. ஆஹா, இன்றைக்கி ஒரு அற்புதமான ஆட்டம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த யாழ் வாசிச்சுட்டு இருந்தவ அவளே வந்து பார்த்தோன்னா கீழே இறங்கி ஆட ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி அவங்க இருக்கக்கூடிய எல்லாருமே மெய்சிலிர்த்து போகிற அளவுக்கு அந்த ஆட்டம் அப்படிங்கிறது இருக்குது, அந்த பெண்களுடைய ஆட்டம். அப்படி ஆடிக்கிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா
முழுக்க முழுக்க நம்ம புதிய வெப்பனுடைய புகழை தான் அவங்க பாடிக்கிட்டே இருக்காங்க. புதிய வெப்பன் இப்படிப்பட்டவன், அவன் ஒரு ஆணழகன், அவன் ஒரு வீரன், அவன் ஒரு தைரியசாலி இப்படிங்கிற வார்த்தைகள் தான் அந்த ஒரு பாடல் முழுக்கவே இருக்குது. அந்த பாட்டை பாடிக்கிட்டே தான் அந்த பெண்களுமே ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம புதிய வெப்பனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆஹா, நான் இப்பேற்பட்ட ஒரு வீரனாடா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரசித்து அந்த ஆட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த சமயத்தில் அந்த பெண் ஆடினால, நடுவில் ஒரு மெயினாக ஒருத்தி ஆடினால, அவள் வந்து பார்த்தோன்னா ரொம்ப அழகாக இருக்கா. அவளை வந்து பார்த்தோன்னா எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. என்ன இவ்வளோ அழகாக ஆடுறாளேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம புதிய வெப்பனை அந்த பொண்ணை வந்து ரொம்ப உற்று கவனிக்க ஆரம்பிக்கிறா. யாரா இந்த பொண்ணு இந்த அளவுக்கு ஆடுறாளேன்னு சொல்லிட்டு உற்று கவனிக்கும் போது தான் தெரியுது அந்த பொண்ணு ஒரு கட்டத்தில் புதிய வெப்பனை பற்றி ரொம்ப ஆழமாக பேச ஆரம்பிக்கிறா. அது யாருக்குமே தெரியாத விஷயங்களாக இருக்குது. என்னென்னா புதிய வெப்பன் ஒரு சம்பவத்தில் இதை பண்ணா, புதிய வெப்பனை அதை பண்ணா, புதிய வெப்பன் கொஞ்சம் குள்ளமாக தான் இருப்பான், ஆனால் அவனுடைய உடல் வாகு அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புதிய வெப்பனையே ரொம்ப டீட்டெயில்டாக வந்து பார்த்தோன்னா பாடி ஆரம்பிக்கிறா. அது அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஷாக்கு. நம்ம புதிய வெப்பனுக்கே ஷாக்கு. என்னடா இந்த அளவுக்கு இந்த பொண்ணு பாடுறாளேன்னு சொல்லிட்டு நல்லா உற்று நோக்கும்போது தான் தெரியுது அந்த பொண்ணு ஆல்ரெடி அவனுக்கு தெரிஞ்ச பொண்ணு. ஆஹா, இவளாடா ஆடிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தில் பார்க்குறான். நம்ம அதாவது ஆச்சரியம் கூட இல்லை, ஒரு ஷாக் ஆகிட்டான். யாரா இவளாடா இங்கே வந்து ஆடிட்டு இருக்காங்கிற மாதிரி ஷாக் ஆகிட்டான் நம்ம புதிய வெப்பன். அதுக்கப்புறம் நம்ம அந்தரங்க விஷயங்களெல்லாம் பாட்டாக பாடிட்டு இருக்காளே அப்படிங்கிற மாதிரி கோபமும் வருது நம்ம புதிய வெப்பனுக்கு.